நடராசன், தாளமுத்து ரெண்டு இளைஞர்கள் தங்களோட உயிரை தியாகம் செய்யறாங்க. ஆமா, அதுல என்ன நடக்குது? அவங்க எப்படி இந்த போராட்டத்துக்குள்ள வராங்க? அதான் நடராசன், தாளமுத்து ரெண்டு பேருமே ஆர்வமா பல இளைஞர்கள் வந்தது போல வந்தாங்க. இப்ப NV நடராசனே அது வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்தவர். இந்த போராட்டத்தின் விளைவா தான் திராவிட இயக்கத்துக்கு வந்தாரு அவரு NV நடராசன். அது போல வந்தவங்க இந்த சிறை கொடுமையில சரியான உணவு இல்லை. அங்க அப்பெல்லாம் மோசமா இருக்கும், அப்படியே புழுவெல்லாம் இருக்கும். அப்படியே பெரியாரே எழுதியிருப்பாரு, புழு நெல்லியும் அப்படியே தூக்கி தள்ளிட்டு வெந்து போய் கிடக்கும், புழு விரல தள்ளிட்டு குடிச்சிடுவாங்க கஞ்சன்ட்டு. அவ்வளவு மோசமா உணவு முறைகள், சரியான மருத்துவ வசதிகள், வேணும்னே அடக்கி ஒடுக்கணும்னு ராஜாஜி ரொம்ப கொடுமை பண்ணதுனால அந்த வயிறெல்லாம் கெட்டு ஜீரணம் ஆகாம முதல்ல நடராசன் தான் இறந்துடுறாரு 15/1/39. பட்டியல் சமூகத்தை சார்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். அவரு தான் முதல்ல அந்த ஊர்வலத்துல 10,000 பேர் கலந்து கொண்டார்கள். மிகப்பெரிய ஊர்வலம். அந்த இதுல போய் இங்க இப்ப மூலக்கொத்தலம் இருக்குதுல்ல, அங்க வைக்கிறாங்க. இரண்டாவதாக இறந்தவர் தாளமுத்து. அவர் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். இந்த ரெண்டு பேருக்கும் பெரிய அளவுல பெரியார் தான் அந்த நினைவு சின்னத்தை அடிக்கல் நாட்டினாரு. அப்புறம் ஓராண்டு கழிச்சு பெரியார் தான் அதை திறந்து வச்சாரு மூலக்கொத்தலத்துல. இப்ப முதல்வர் ஸ்டாலின் இன்னைக்கு 2 வெண்கல சிலையை முதல்வர் அங்க திறந்திருக்கிறாரு அந்த இடத்துல. அதெல்லாம் அவங்க தான் முதல் பலி இந்த இந்திய போராட்டத்துல. அதனால இப்ப எழும்பூர்ல இருக்கிற கட்டடத்துக்கு கூட தாளமுத்து நடராஜன் இருக்கு. அதை கொஞ்சம் மாத்தி தமிழ்நாடு அரசு முதல்ல இருந்த ஒரு பேர் தான் முதல்ல வரணும், நடராசன் தாளமுத்து என்று வர வேண்டும். அதை அந்த மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று இந்த நேர்காணல் வாயிலாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன்.